ரிஷப ராசிக்காரர்களே, 2024 உங்களை போட்டு புரட்டி எடுத்துருச்சு. எதுவுமே செய்ய முடியாமல் எங்கே போனாலும் இழுபறி, எதை தொட்டாலும் காலதாமதம், கையில் காசு இல்லாமல் தவிச்சிங்க. எவ்வளோ வந்தாலும் உங்களுக்கு எல்லாமே கரைஞ்சி போச்சு. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை சச்சரவு, முகத்தை திருப்பி வச்சுக்கிறாங்க, நேராக பேச முடியலை, நாம் ஒன்று சொன்னோம்னா அவங்க வேறு விதமாக புரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் தாங்க 2024 உங்களுக்கு அதிகமாக இருந்தது. ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு ஏகப்பட்ட யோகங்களை தரக்கூடிய வருடமாக இருக்குதுங்க. குறிப்பாக உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி ரொம்ப அருமையாக இருக்குது. மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலேருந்து சனி பகவான் நல்ல இடத்துக்கு வராரு. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வராரு. 30 வருஷத்துக்கு பிறகு ஒரு அருமையான இடத்துக்கு வராரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு, ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம், ஏற்கனவே வாங்கி போட்டு வச்சிருந்த இடம் 4 மடங்கு 5 மடங்கு விலை ஏறி அது நல்ல விலைக்கு போகிறது, இந்த மாதிரி ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு திடீர் ராஜயோகத்தை எதிர்பார்க்கலாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக வருது. மே 14ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக வராரு, உங்கள் ராசியை விட்டு விலகிறாரு. அப்படி இருக்கிறதுனால மே 14ஆம் தேதி முதல் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு, குடும்பத்திலேயும் ஒரு மனநிறைவு இருக்கும், பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேருவீங்க. அதே மாதிரி தள்ளி போன கல்யாணம் எல்லாமே சீக்கிரமாக சிலருக்கு கூடி வரும். மே 14ஆம் தேதி முதல் டிசம்பர் வரைக்குமே குரு பகவான் ரொம்ப சாதகமாக இருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்தில் கடையை ஏன் திறக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி திணறிட்டு இருந்தீங்க, இனிமேல் கடையை ஆர்வமாக திறப்பீங்க. உடனடியாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பெரிய நிறுவனங்களோடு சேர்ந்து ஏதாவது புது ஏஜென்சி எடுக்கிறது, டைப் வச்சு ஏதாவது புது பிஸ்னஸ் ஜேவி போட்டு ஏதாவது ஆரம்பிக்கிறது, அதுக்கெல்லாம் அதிக வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் நிச்சயமாக வேறு புது வேலைக்கு நீங்கள் மாறுவீங்க. ஏன்னா மே 14ஆம் தேதி குரு பயிற்சி வர்றதுனால 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால வேறு இடத்துக்கு மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ராகு கேதும் உங்களுக்கு மே 18ஆம் தேதி சாதகமாக மாறுது. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் அக்கறை காட்டணும். அவங்களுக்கு உடல்நலக் குறைவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவுமே இருக்காதுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பணப்புழக்கமும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். வீடு வாங்கிறதுக்கு லோன் அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. சொந்த ஊரில் நீங்கள் உங்கள் கை ஓங்கி இருக்கும். ஊர் பொது காரியங்களை முன்னால் நடத்துவீங்க. கோவில் விழாக்களில் முதல் மரியாதை கிடைக்கிறது. இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து உண்டுங்க. பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரும். சகோதர வகையிலையும் நல்லதெல்லாமே நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே உங்கள் ராசிநாதன் சுக்கிரனும் தொடர்ந்து ஒரு 4 மாதம் 11ஆம் இடத்திலே உட்கார்ந்துருக்க போகிறாரு. அந்த நேரத்தில் பெரிய பதவிகள், பெரிய பொறுப்புகள் அதெல்லாமே உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எப்படி பார்த்தாலும் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு எல்லா வகையான முன்னேற்றங்களையும் தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி எங்கே போனாலும் நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை அதெல்லாம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரித்த வண்ணம் இருக்கும். எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இந்த வருஷம் முழுக்க நீங்கள் எல்லாத்துலேயுமே நம்பர் 1ஆக வர்றதுக்கு பெருமாளை சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குறிப்பாக ஸ்ரீ நரசிம்ம பெருமாளை நீங்கள் சேவிக்கணுங்க. நரசிங்க பெருமாளை சேவிப்பதன் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி மாதுளம்பழம் தானமாக கொடுக்கறது நல்லது. மனநலம் குன்றியவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. இந்த 2025 அமோகமாக இருக்குங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.